ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தமிழர்கள் அதிகம் வசிக்கும் ஆந்திராவின் நகரி தொகுதியில் ஹேட்ரிக் வெற்றி பெறுவாரா அமைச்சர் ரோஜா? கட்சிக்குள்ளேயே பல தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் என்ன வியூகம் வகுத்திருக்கிறார் என்பது குறித்து பார்க்கலாம். தமிழக ஆந்திர எல்லையில் உள்ள நகரி தொகுதி 1962ஆம் ஆண்டு உருவானதாகும். இங்கு நடந்த முதல் தேர்தலில் சுயேட்சை வேட்பாளர் கோபால் ராஜு காங்கிரஸ் வேட்பாளர் கோபால் நாயுடுவை தோற்கடித்து வெற்றி பெற்றார். இங்கு தற்போது அதிகம் பேசப்படும் அரசியல் தலைவராக இருப்பவர் நடிகையும் அமைச்சருமான ஆர்.கே. ரோஜா. 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட ரோஜா தன்னை எதிர்த்து போட்டியிட்ட தெலுங்கு தேசம் வேட்பாளர் முத்துகிருஷ்ண நாயுடுவை 858 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். 2019ஆம் ஆண்டில் மீண்டும் நகரி தொகுதியில் போட்டியிட்ட ரோஜா 2500 வாக்குகள் வித்தியாசத்தில் தெலுங்கு தேசம் வேட்பாளர் காளி பானு பிரகாஷை தோற்கடித்தார். நகரி, புத்தூர், நின்றா, விஜயபுரம், வடமலைப்பேட்டை ஆகிய மண்டலங்களை உள்ளடக்கிய நகரி தொகுதியில் பிற்படுத்தப்பட்டோர் சமூகத்தைச் சேர்ந்த வாக்காளர்களுடன் தமிழ் பேசும் வாக்காளர்களாக முதலியார் சமூகத்தினர் பெரும்பான்மையாக உள்ளனர். இவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்டு நெசவு தொழில் செய்து வருகின்றனர். மேலும் ரெட்டி, கம்மா, பலிஜா சமூகத்தினரும் குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளனர். தமிழர்கள் உள்ள பகுதி என்பதால்தான் கடந்த காலத்தில் நகரி தொகுதியில் அதிமுக, திமுக ஆகிய கட்சிகளும் போட்டியில் இருந்தன. 1972ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் திமுக வேட்பாளர் ஞானப்பிரகாசம் 2ஆம் இடம் பிடித்தார் என்பதே நகரி தொகுதியில் தமிழர்களின் முக்கியத்துவத்தை உணர்த்தும். நகரி தொகுதியில் உள்ள பொதுவான பிரச்சனையாக குவாரிகள் மூலம் அதிக பாதிப்பு உள்ளதாகவும் குடிநீர் மாசு ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் கூறுகின்றனர். 2014ஆம் ஆண்டு அளித்த வாக்குறுதிகளையே ரோஜா இன்னும் நிறைவேற்றவில்லை என்ற விமர்சனமும் வாக்காளர்களிடம் உள்ளது. காலேறு நகரி குடிநீர் திட்டம், கரும்பு விவசாயிகளின் நிலுவைத் தொகை, நகரி ஜவுளி பூங்கா, நெசவு தொழிலாளர்களுக்கு 500 யூனிட் இலவச மின்சாரம் போன்றவை நிறைவேற்றப்படவில்லை என்கின்றனர் வாக்காளர்கள். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் 30 ஆண்டுகளில் இல்லாத வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அமைச்சர் ரோஜா கூறுகிறார். வாக்காளர்கள் குறைகள் ஒருபுறம் இருக்க, அமைச்சர் ரோஜா சார்ந்திருக்கும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியிலேயே எதிரிகள் உள்ளனர். நகரியில் கடந்த 2 தேர்தல்களிலும் ரோஜாவை வெற்றி பெற வைக்க உழைத்தவர்கள் தற்போது அவரது நடவடிக்கை பிடிக்காததால் 3-4 பிரிவுகளாக பிரிந்து சர்ச்சையை எழுப்பி வருகின்றனர். புத்தூர் நகராட்சி தலைவர் பதவி வழங்குவதற்காக அமைச்சர் ரோஜா 70 லட்சம் ரூபாய் பெற்றதாக அதிருப்தி தரப்பினர் பகிரங்கமாக குற்றம் சாட்டினர். மேலும் ஏமாற்றி விட்டதாக கூறி கவுன்சிலர் புவனேஸ்வரி உள்பட ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அதிருப்தியாளர்கள் ரோஜாவை எதிர்த்து போட்டியிடும் தெலுங்கு தேசம் கட்சி வேட்பாளர் காளி பானு பிரகாஷுக்கு ஆதரவு தெரிவித்து கட்சியிலும் இணைந்துள்ளனர். எதிர்ப்பவர்கள் விலகிச் சென்றால் 30,000 முதல் 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்று ரோஜா பதில் கூறியிருக்கிறார். இதனால் கோபம் கொண்ட அதிருப்தியாளர்கள் குழு ரோஜாவால் தாங்கள் எதிர்கொண்ட கஷ்டங்களையும் தொல்லைகளையும் அரசு ஆலோசகர் சஜ்ஜலா ராமகிருஷ்ண ரெட்டி உள்ளிட்டோரை சந்தித்து பகிர்ந்து கொண்டனர். ஆனால் 10 ஆண்டு காலம் ரோஜா செய்த வளர்ச்சி பணிகளை அவரை வெற்றி பெற செய்யும் என ஆதரவாளர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். மறுபுறம் கடந்த தேர்தலில் 2500 வாக்குகள் வித்தியாசத்தில் ரோஜாவிடம் தோற்ற தெலுங்கு தேசம் வேட்பாளர் காளி பானு பிரகாஷ் வாக்கு சதவிகிதம் குறைந்ததற்கான காரணங்களை கண்டறிந்து தனக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தும் முயற்சியில் இறங்கியுள்ளார். மேலும் வாக்காளர்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளையும் வழங்கி ஆதரவு திரட்டி வருகிறார். ஆந்திராவில் கோடை வெயில் வாட்டி வதைத்தாலும் அதனை பொருட்படுத்தாமல் தேர்தல் களத்தில் அணிலை கிளப்பும் விதமாக ரோஜாவும் காளி பானு பிரகாஷும் போட்டி போட்டு பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஆந்திர செய்தியாளர் தினேஷ் குணகல. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.